உக்ரைன் நாட்டுக்கும், நாட்டு மக்களுக்கு யார் எதிரி அப்படின்னு கேட்டா, முதல் எதிரி, கடைசி எதிரி எல்லாமே அண்ணன் ஜெலன்ஸ்கி தான். ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரையும் உக்ரைனோட அழிவு காலத்த தொடங்கி வைக்கிறக்காகவே பிறந்த குழந்தையாட்டுக்கு. அவ்வளவு மோசமா தான் ஒவ்வொரு செயல்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப என்ன பண்றாரு அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொரு திட்டங்களும் பேக் ஃபயர் ஆகும்போது, ஜெலன்ஸ்கி அடுத்த கட்டமா செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த திட்டங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாரி ஒரு முட்டாள்தனம் தான். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு திட்டமும் முட்டாள்தனம் தான். ஒவ்வொன்னும் தோக்கும்போது அடுத்த ஸ்டேஜ் இத காட்டிலும் உயரமான ஒரு முட்டாள்தனத்த பண்ணி ஆகணும். அப்படிங்கிற மாரி தான் யுத்த காலத்துல ஒவ்வொரு முடிவுகளையும் ஜெலன்ஸ்கி எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்ப ரஷ்யாவுக்குள்ள படைகள் அனுப்ப இது எதற்கு அப்படின்னா, ஊரறிஞ்ச உண்மை பெல்கிராட், கிரிமியா தாக்குதல் மூலியமா மைலேஜ் தேட முடியாது. உக்ரைனுக்குள்ள ரஷ்ய படைகளை வீழ்த்துற மாதிரி எந்த ஃபுட்டேஜும் எடுக்கவும் முடியாது. வீழ்த்தின செய்தியும் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா நாளுக்கு நாள் ரஷ்ய படைகள் உக்ரைனுக்குள்ள முன்னேறிக்கிட்டு இருக்கு. அப்படியே ரிவர்ஸா ரஷ்யாவுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி செய்ய முடியும், செஞ்சு தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா தாராளமா வெளிநாட்டு வீரர்கள், அதாவது வாடகை இராணுவம் கணிசமான எண்ணிக்கையில உக்ரைனுக்குள்ள இருக்கும் போதே இதுக்கான சிறப்பான திட்டங்களை அமெரிக்காவால போட முடியும், கொடுத்திருக்க முடியும். களத்துக்குள்ள வீரர்கள், ஆயுதங்கள் எல்லாம் மின்னல் வேகத்துல பம்ப் ஆகக்கூடிய அந்த முதல் 6 மாதம் 8 மாத காலகட்டங்கள்லயே உள்ளுக்குள்ள கொண்டு போயிருப்பார்கள். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்கிறனாலதான் அமெரிக்கா அப்படி ஒரு விஷயத்தையே கையில எடுக்கல. சரி, இப்ப எதுக்கு எடுத்தார்கள் அப்படின்னா, அதே சொன்ன மாதிரி பெல்கிராட், கிரிமியா போன்ற பகுதிகள்ல மைலேஜ் எடுக்க முடியாது. உக்ரைனுக்குள்ளேயும் மைலேஜ் எடுக்க முடியாது. ரஷ்யாவுக்குள்ள இந்த மாதிரி இனக்குழுக்களையும் வாடகை இராணுவத்தை வச்சு சிறிய அளவுல அட்டாக் பண்ணார்கள். இப்ப பெரிய அளவுல ஏறக்குறைய 3350 வீரர்களை கொண்டிருக்கோம் இதுவரையும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா வெளிப்படையா அறிவிச்சிருக்கு. அதோட பெரும் சப்ளை லைனை நாங்க துண்டிச்சிருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார்கள். ஆனா முதல் கட்டமா ஜெலன்ஸ்கி சொன்னது 1000 தான். ஆனா இப்ப எண்ணிக்கை அப்படிங்கிறது ரஷ்யா கூறுறது பெரிய அளவு. ஆனா யுத்தம் இன்னும் நடக்குது. அப்ப இன்னமும் பல ஆயிரம் வீரர்கள் உள்ளுக்குள்ள இருக்கார்கள். அதன் மூலியமா என்ன நடக்குது? அத தாண்டி 70 செக் போஸ்ட் கடைசி அப்டேட். அத தாண்டி இன்னும் ஒண்ணும் நடக்கல. ஆனா இந்த பக்கத்துல இருந்து 70லாம் இல்ல. ஏறக்குறைய அதுல 30 நாங்க மீண்டும் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய தரப்பு சொல்லுது. இதற்கு நடுவுல உக்ரைன் இது சம்பந்தமா ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் புதுசா ஒரு ஆர்டர் போட்டிருக்கார்கள். பல பகுதிகள் உக்ரைனோட பல பகுதிகள்ல இருந்து மக்களை தீவிரமா வெளியேத்துறார்கள். என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த கிராமங்களை கைப்பற்றி, அடுத்தடுத்த நகரங்களை கைப்பற்றி ரொம்ப வேகமா ரஷ்ய படைகள் முன்னேறுது. இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயமும் ஸ்லோவா வெளிப்படுது. ரஷ்யாவுக்குள்ள ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத வெளிப்படையா பார்க்கக்கூடிய உண்மை. அதுல மறைமுகமா என்ன எதிர்பார்த்தார்கள் அப்படின்னா, உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு யூனிட்டை ரஷ்யாவுக்குள்ள அனுப்புவார்கள் அப்படிங்கிறதுதான். உதாரணத்துக்கு வாக்னரோட தலைவர் கலகம் பண்ணும்போது என்ன ஆச்சு? உக்ரைனுக்குள்ள உள்ள பல படைப்பிரிவை ரஷ்யாவுக்குள்ள அனுப்பினார்கள். நிறைய சப்ளை செயினை டைவர்ட் பண்ணார்கள். எது அவங்களுக்குள்ள சண்டைய அப்ப நம்ம உள்ளுக்குள்ள போய் நின்னோம்னா பெரிய அளவுல அதை காட்டிலும் ஒரு பெரிய படைய திசை திருப்ப முடியும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கார்கள். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ரிசர்வ்ல ஏகப்பட்ட துருப்புகள் இருக்கார்கள். இன்னும் சொல்லப்போனா உக்ரைனுக்குள்ள சாரசாரமா அனுப்புறதுக்கு பல துருப்புகள் தயார் நிலையில தான் வைக்கப்பட்டிருக்கார்கள். அவர்களை தான் நடுவுல கொண்டு வந்து இந்த உக்ரைன் படைகளை வேட்டையாடுவார்களே தவிர, உக்ரைனுக்குள்ள உள்ள டீமை தூக்கிட்டு வந்து வேட்டையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது உலகத்துல உள்ள எல்லா பயலுகளுக்கும் தெரியும் போது இப்படி ஒரு திட்டத்தை போடுறதுக்கு அண்ணன் ஜெலன்ஸ்கி வேணா தயாரா இருப்பாரு, அமெரிக்கா தயாரா இருக்காது. அமெரிக்கா கூடுதலா இதையும் ஒரு சாக்கா சொல்லி உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு பலிகேடு ஆக்கிருச்சு. சரி ரைட்டு, இதுவும் நடந்தாலும் நடக்கும், ஏதாச்சும் ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்பி உக்ரைன் ராணுவம் களத்துல இறங்கி இருக்கும். தளபதி வரையும் உஷாரா இருந்தாலும் வீரர்கள் போகும்போது இதை தான் சொல்லி விட்டுருப்பாங்க. எப்ப சாமிகளா இந்த பக்கம் படை திசை திருப்ப முடியும், அதனால போய் வெறித்தனமா போராடுங்க. இந்த படைகள் திசை திரும்பி உங்களை நோக்கி வரும்போது நம்ம படையும் உள்ளுக்குள்ள இருந்து உங்களை நோக்கி வந்துரும் அப்படின்னு இருப்பாங்க. இப்படி பல விஷயத்த பொய் சொல்லிதான் ஆளுகளை உள்ளுக்குள்ள தள்ளி விட்டுருப்பாங்க எல்லாத்துக்கு. ஒன்னும் உருப்படி இல்லாம ஒவ்வொன்னா வெடிச்சு கடைசியில உக்ரைன் என்ன நிலைமையில நிக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்தை கைப்பற்றிட்டு போன ரஷ்ய ராணுவம் இப்ப ஒரு நாளைக்கு ஒரு நகரத்தையே கைப்பற்றி போற அளவுக்கு அங்க வீக் ஆயிருச்சு. எங்க உக்ரைனுக்குள்ள வீக் ஆயிருச்சு. ரஷ்யாவுக்குள்ள போன படைகளோட நிலைமை அப்படிங்கிறது
ரொம்ப மோசமாயிருச்சு. பெரிய அளவுல யாரும் திரும்புறக்கான வாய்ப்பும் இல்ல. ரஷ்யர்கள் இவர்கள கைதிகளா எடுக்கறக்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தான். சரி, நடுவுல சில ஃபுட்டேஜ்லாம் ரிலீஸ் ஆச்சு. ரஷ்ய வீரர்கள் சரண்டர் ஆன மாரி அப்படின்னு. அப்படி சரண்டர் ஆன வீரர்கள உக்ரைனுக்குள்ள கூட்டிட்டு போணும். அதுக்கு வாய்ப்பில்ல. அந்த இடத்திலேயே வச்சிருந்தா, திருப்பி வந்து அவர்கள் மீட்டுட்டு போறார்கள். இதான் நடக்குது. அந்த 70 செக் போஸ்ட்ல ஏறக்குறைய பல செக் போஸ்ட்டுகள மீண்டும் நாங்க கண்ட்ரோல் எடுத்துட்டோம்னு சொல்லும்போது, இதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுங்கிறதா ரஷ்ய டெலகிராம் சேனல்கள் ரிப்போர்ட் பண்றார்கள். பெரும்பாலும் இந்த யுத்தத்துல உக்ரைன் ரஷ்யாவோட டார்கெட்ட நிறைவேத்திரும். உக்ரைனுக்கு ஒரு படுதோல்வி. அதுக்கப்புறம் உக்ரைன் எவ்வளவு சிரமப்படும், ஜெலன்ஸ்கி எவ்வளவு சிரமப்பட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நிக்கிறார் அப்படிங்கிறது தான் எல்லார் மனசுலயும் இருந்ததா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. உக்ரைன்ல பல பகுதிகளும் ரஷ்யா பக்கம் போக மாட்டுது. மிச்சம் உள்ள பகுதிகளும் அமெரிக்கா ஆதரவுல ஒரு கூட்டமும், ரஷ்ய ஆதரவுல ஒரு கூட்டமும்னு மிச்சம் உள்ள பகுதிகளையும் துண்டாக்கி அழகு பார்க்க போறோம் அப்படிங்கிறதா ரஷ்யா இப்போதைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடிய திட்டமா இருக்கு. இந்த திட்டம் நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்கு. ஐரோப்பாவுக்குள்ள ஒரு கலவரமான ஒரு பூமி எப்போதும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் முடிவு பண்ணிருச்சு. அமெரிக்காவும் முடிவு பண்ணிருச்சு. ஏன்னா அமைதியா பின்னாடி வாங்கடான்னா, பின்னாடி வந்துட்டு ஆப்கான் மாரி இனிமே நடக்கக்கூடாதுன்னா, நம்ம அமெரிக்கா பேச்ச கேட்கக்கூடாதுன்னு வாய் பேசின ஐரோப்பா தலைவர்களுக்கு பாடம் எடுத்த மாரி இருக்கும்னு அமெரிக்கா எப்பயுமே ஒரே கல்ல பல மாங்காக்கள குறி வைப்பார்கள். அதனால அவர்களும் ஹாப்பி அப்படின்னு பேசப்படுது. ரஷ்யாவ பொறுத்தவரையும் ஐரோப்பாவுக்குள்ள அதாவது அமெரிக்கா, ஐரோப்பாலாம் ரஷ்யாவ 10லிருந்து 20 வருஷம் பின்னோக்கி போடணும்னு எதிர்பார்த்தார்கள். அடுத்த 10லிருந்து 20 வருஷத்துக்குள் ஐரோப்பால இருந்து ரஷ்ய எதிர்ப்பு அப்படிங்கிற வார்த்தை வரதே பெரிய விஷயமாயிரும். ரஷ்யா அந்த அளவுக்கு சாதிச்சிருக்குங்கிறது தான் இந்த யுத்தத்தோட எதார்த்தமான உண்மை.